ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். அதை வச்சு ஒரு குட்டியாக ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் வேக வச்சு நம்ம மசிச்சு வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம நல்ல உருளைக்கிழங்கு பாயாசம் செய்ய போகிறோம். இது குழந்தைகளுக்காக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல் நாட்டு சக்கரை வச்சு செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1/4 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி அடுப்பில் சிம்மில் வச்சு கொதிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். நம்ம அதுக்காக சின்ன உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு குழந்தைங்களுக்கு மட்டும் நாக்கில் கொஞ்சமாக நம்ம பாயில் பண்ணிவிட்டு அதை மசிச்சு வச்சுருக்கோம். ரொம்பவே சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸ் அதுக்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது ஈஸியாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம இதுக்காக இப்போ இது கூட கொஞ்சம் ஒரு ஏலக்காய் நச்சு வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்மெல்லுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இப்போ இது கூட மசிச்சு வச்சுருந்தா அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் பெரியவங்களும் சேர்த்து சாப்பிட்றோம். நிறையவே நமக்கு அளவு வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் குழந்தைகளுக்கு மட்டும் நாக்கில் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். நம்ம இதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வரும். நம்ம இது கூட ஜவ்வரிசியும் போட்டுக்கலாம். சேமியா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். நல்லா கொதிச்சு வருது. எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்தா பண்ணிட்டு போதும். நாட்டு சர்க்கரை போட்டது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இது கூட நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கடைசியாக தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாயிரும் கடைசியாக பார்த்தா. நான் ஒரு ஸ்மெல்லுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும். கடைசியாக இது கூட நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சது. ஃபைனலாக பார்த்தா நம்மளுக்கு நல்ல ஒரு பாயசம் வந்துருச்சு. நல்லாவே இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சுனா கூட கொஞ்சம் கெட்டியாக கூட ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.